வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது பனங்கிழங்கை நம்ம பார்க்காம போக முடியாதுங்க. குறிப்பாக பனங்கிழங்குக்கான சீசன் எந்த மாதங்கள் ஆரம்பித்து எந்த மாதங்களில் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதங்கள் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் தாங்க பனங்கிழங்குக்கான சீசன். ஸோ குறிப்பாக இப்போ பனங்கிழங்குக்கான சீசன்லாம் முடியும் போது நல்லா கிடைக்கும், நீங்கள் பனங்கிழங்கை வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பனங்கிழங்கு அப்படின்றது எப்படிப்பட்ட உணவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே நமக்கு கொடுக்கறது கிடையாதுங்க, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியது. அந்த நன்மைகள் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னென்னா, பனங்கிழங்கு வந்து உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை வந்து உற்பத்தி செய்வதால் செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுமே நமக்கு வேகமாக நடக்கும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அது ரொம்ப கடினமான மூலக்கூறுகளாக இருந்தாலும் எளிமையாகவே உடைக்கப்படும், செரிமானம் மிக எளிமையாகவே நடக்கும், எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. அந்த செரித்த உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உடனே வந்து உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து குடல்கள் வந்து நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இதுக்கான காரணமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பனங்கிழங்குல நார் சத்து நிறைந்திருக்குங்க. அதனால தான் அப்போ இது வந்து நமக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று மந்தம், குடல் அழற்சி, செரிமானமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக பனங்கிழங்கு நமக்கு இருக்குது. ஸோ பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும், ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே சிறப்பாக நமக்கு வந்து இயங்க ஆரம்பிக்குங்க. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்குங்க. உங்களுக்கு வந்து அனீமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய் ஏற்பட்டிருக்குன்னு வச்சிங்களேன், அது முதல் முக்கிய காரணமே இரும்பு சத்து உங்களுக்கு வந்து ரொம்ப குறைபாடாக இருக்குன்றது அர்த்தம். இரும்பு சத்து குறையும் போது என்ன ஆகும் உங்களுடைய உடல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் வலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கவனமின்மை, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்குங்க. அப்போ நாம வந்து சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்றதுக்காகவே இரும்பு சத்தில் இருந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் உற்பத்தி செய்யப்படும். ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு இப்போ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால இந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ரத்த ஓட்டமும் நமக்கு எப்போதுமே போதுமான அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல டயட் உணவு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், பசியை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னா பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கப்படுமே தவிர குறையாது. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய உணவு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தையும் கொண்டு இருக்கும், அதே சமயம் குறைவான கலோரியும் கொண்டு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவு. எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக எடுத்துக்கோங்க. நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு இந்த பனங்கிழங்கு அப்படின்றதால இதை நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்றை வந்து நிறைவாக வைத்திருக்கும். இதனால் தேவையற்ற கிரேவிகளை நீங்கள் சாப்பிடாம உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தொப்பை போன்ற அமைப்பு உங்களுக்கு எதுவுமே இருக்காது, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து கனக்கச்சிதமான கட்டுப்பாடான உடல் அமைப்பு அது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்துக்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நமக்கு இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே பனங்கிழங்கு அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்குங்க. இதனால இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களுடைய அளவை வந்து கணிசமான அளவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு குறைச்சிருங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதாலேயே நோய் வளர்ச்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் பனங்கிழங்கு பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு தான் சிறந்த உணவு. பனங்கிழங்கு கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கங்கள் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஏன்னா ரத்த நாளங்களில் இறுக்கங்களை தென்படுவதை நம்ம உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபிஎம் சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இது மாதிரி நம்மளுடைய நரம்புகள் ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது. ஸோ இதயத்துக்குமே ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாது.
அது இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக தான் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து போகும். அப்போ தான் இதய துடிப்பும் சீராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த கொழுப்பு படிவுகளை அகற்றிவிடும். அப்போ நரம்புகளிலும் உங்களுக்கு இறுக்கங்கள் கிடையாது, ரத்த நாளங்களிலும் கொழுப்பு படிவுகள் கிடையாது. இதனால் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வந்து வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமோடு இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாங்க. இதய துடிப்பு உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கில் நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை இது எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பனங்கிழங்குல கிடைக்குதுங்க. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிக்க வேணும் அப்படின்னா பனங்கிழங்கை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய அந்த இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தி கொண்டு எந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கக்கூடியதுங்க பனங்கிழங்கு. இப்போது இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறது. புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு பரவி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கால்சியம் சத்து நிறைந்ததுங்க பனங்கிழங்கு. இதனால உங்களுடைய பற்கள், தசைகள், எலும்புகள் வலுவாக இருக்கும். இப்போ உங்களுடைய பற்களுடைய எனாமல் லேயர் பாதிக்கப்படாமல் பற்களை வந்து வலுவாக்கிக்கிறதுக்கு, பற்சொத்தை, பற்சிதைவு, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டது, அதன் மூலமாக ரத்த கசிவு ஏற்பட்டு உங்களுடைய பற்கள் வலுவிழந்து போகிறது, வாய்களில் கிருமி தொற்று ஏற்பட்டது, இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சி பாதிக்கப்படுறதெல்லாம் எல்லாமே இருக்கிறதுக்கு, ஒட்டுமொத்த பல் ஆரோக்கியம், வாய் ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தசை வளர்ச்சியுமே பனங்கிழங்கு மேம்படுத்துறதால ஆரோக்கியமான தசை வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள், தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்புகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். தசைகளினுடைய வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். தசைகள் வலுப்பெற ஆரம்பிக்கும் பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதே போல தான் எலும்புகளுமே உறுதித்தன்மை பெறும். எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படை அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் பனங்கிழங்குல இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படும், எலும்பு மூட்டு வளர்ச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. நீங்கள் உங்களுடைய எலும்புகளையும், நரம்புகளையும், தசைகளையும், பற்களையும் வலுவாக வைத்துக் கொள்வதற்கு தான் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு. அதனால் நீரிழிவு வியாதிகள் பனங்கிழங்கு தாராளமாக தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்கிறதால இது வந்து மெதுவாக செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸுடைய அளவையுமே மெதுவாக தான் உயர்த்தும். எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. ஸோ நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்குமே பனங்கிழங்கு நமக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குங்க. ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும்போது நன்மைகள் பெறலாம். தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று, மருத்துவமைகளை பெற்று, நலமோடு வாழக்கூடிய வாழ்க்கையை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.